ஹலோ கைஸ், இது ஷில்ட்ரன் அண்ட் மிஸ்ட்ரி பார்ட் 4. அங்கே பார்க்கலாம். ஷின்சானோட அம்மாவும் கசாமாவோட அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம பையன் வந்து அங்கே போயிருக்கான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணி. மிக்ஸி வந்து உடனே ஹாரிக்கிட்ட வீட்டுக்கு வந்து நம்ம பையன் கிளம்புனது நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க. எனக்கும் கவலையாக தான் இருக்குது, ஆனால் அவன் எங்கள் போய் படிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி சொல்கிறாரு. மிக்ஸியும் அந்த சூப்பை பார்த்துட்டு அப்படியே ரொம்பவே டிப்ரெஷனில் இருக்காங்க. இந்த வந்து நம்ம ஷீரோ கூட வந்து ரொம்ப அப்படியே சோகமாக படுத்துருக்கு. அதுக்கும் ஷின்சான் நினச்சா கவலையாக இருக்குது போல். இந்த சைடு நம்ம ஷின்சான் இருக்க ஸ்கூலை காமிக்கிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஷின்சான், போ, மசாவ் அதுக்கப்புறம் நேனி வந்து பில்லோ ஃபைட் விளாண்டுட்ருக்காங்க. ஆனால் கசாமாவுக்கு மட்டும் இவங்க பண்ணுறதே பிடிக்கல. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, இங்கே நம்ம படிக்கிறதால வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நான் மட்டும் தான் தனியாக பேசிகிட்ருக்க மாதிரி பேசிகிட்ருக்கான். நான் எல்லோரும் அவங்க வேலையை பார்த்து அவங்க பாட்டுக்கு விளாண்டுட்ருக்காங்க. நேனி போட்டது வந்து ஷின்சான் பிடிச்சி கசாமா மூஞ்சிலே போட்டுடுறான். கசாமா கோவப்படுவான்னு பார்த்தா அவனுக்கும் இது பிடிச்சி போய் அவனும் விளாட ஆரம்பிச்சிடுறான். இந்த மாதிரி 5 பேரும் மாற்றி மாற்றி விளாண்டுட்ருக்காங்க. அடுத்து அந்த ஸ்கூலை வந்து அப்படியே காமிக்கிறாங்க. காலையில் ஆயிடுது. எல்லோரும் தூங்கி எழுந்துடுறாங்க. நேரம் அவங்களோட யூனிஃபார்ம்ஸ்லாம் போட்டுட்டு அவங்கள வந்து அந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து இவங்க வந்து நிறையா இது பண்ணுறாங்க, பாட்டு பாடுறது, அதுக்கப்புறம் நிறையா இது வரைகிறது, அது இதுன்னு. ஷின்சான் வந்து தப்பு பண்ணனால அவனுக்கு வந்து பாயிண்ட்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஷின்சானை எக்ஸ்பிளைன் பண்ண பேரில் அந்த இடத்தையே வடித்து விட்டுறான். எல்லோரும் ஜம்ப் பண்ணுற டெஸ்ட்டில் வந்து ஷின்சான் கசாமா மேலே போய் விழுந்துடுறான். அடுத்து கசாமா நல்லா ஸ்கோர் பண்ணனால அவனுக்கு வந்து ஃபுட்டு வந்து இன்னும் நல்லா தராங்க. அடுத்து வந்து எல்லோரும் வந்து நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. நேரம் வந்து அந்த ரோபோட் வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குது. அவங்க வந்து நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் கமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நேரம் வந்து கசாமா வந்து அந்த ஆக்ஷன் கமெண்ட் ஸ்பெல்லிங்கை நான் தான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கான். உடனே வந்து அவன் பாயிண்ட் வந்து மைனஸ் ஆகுது. அவன் பாயிண்ட் ஏன் வந்து மைனஸ் ஆச்சுன்னு அவன்கிட்ட கேட்கும்போது அவன் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் கமெண்ட் ஸ்பெல்லிங் வந்து தப்பாக எழுதியிருக்கான். அதனால தான் இதை நினச்சி வந்து கசாமா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். இதை அவங்களோட மேம் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்து வந்து ஸ்கூல் வந்து முடிஞ்சது. ஆனால் வந்து எல்லோரும் வந்து அவங்களோட ரூமுக்கு போயிட்டுருக்காங்க. நேரம் வந்து ஷின்சான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. கசாமா மட்டும் ரொம்ப சோகமாக வந்துட்டுருக்கான். நேரம் அவன் கேட்குறான், இந்த மாதிரி வந்து 2 பேரும் வந்து 5 மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. அடுத்து வந்து நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேனியும் பசங்க வந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து ஷின்சானும் அப்படியே போயிடுறான். நேரம் கசாமா மட்டும் நின்று சோகமாக கத்திகிட்ருக்கான். ஆனால் நேனி வந்து அங்கே இருக்க டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்ருக்கா. ஷின்சான் வந்து கசாமாவை கூப்பிடுறான். அவனும் வந்து கடுப்பாக இருக்கான். ஷின்சான் அங்கே வந்து போயிடுறான். அப்படி யாரும் அந்த ரோபோட் வந்து அங்கே நிற்கிது. என்னாச்சு, நீ வந்து பாயிண்ட்ஸ் வந்து மைனஸ் ஆனதுக்கு வந்து கவலைப்படுறியா அப்படின்னு அது கேட்குது. இல்லையா, அப்படிலாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அதுக்கடுத்து அவனே ஒத்துக்கிறான். அடுத்து வந்து நீ இன்னும் நிறையா ஸ்கோர் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அதை அவனை மோட்டிவேட் பண்ணுது.